Hi students, welcome all. Now let's see a new chapter in chemistry in everyday life. ஆல்ரெடி நம்ம கெமிஸ்ட்ரியில் ஃபிசிக்கல் சேஞ்ச்னா என்ன, கெமிக்கல் சேஞ்ச்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். லைட்டாக ரீகால் பண்ணலாம். ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சப்ஸ்டன்ஸோட சைஸ், ஷேப் அண்ட் வால்யூம் சேஞ்ச் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபிசிக்கல் சேஞ்ச். அண்ட் ஆல்சோ ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரில் சாலிட், லிக்விட், கேஸ் இருக்கு இல்லையா. இப்போ சாலிட்லேருந்து லிக்விட் மாறி இருந்தாலோ, இல்லை லிக்விட் டு கேஸ் ஃபார்ம் ஆயிருந்தாலோ, இல்லை கேஸ்லேருந்து அகெயின் லிக்விட் ஃபார்ம் ஆனாலோ, இல்லை லிக்விட்லேருந்து சாலிட் சேஞ்ச் ஆயிருந்தாலோ, இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டருக்குள்ளே நடக்கிற சேஞ்சுமே வந்து ஃபிசிக்கல் சேஞ்ச் தான். கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னா ஒரு சப்ஸ்டன்ஸ்குள்ள வந்து கெமிக்கலாக ஏதாச்சும் சேஞ்சஸ் நடந்துருந்துச்சு அப்படின்னா அது வந்து கெமிக்கல் சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் ஸ்கொயர் ஷேப்பில் எடுக்கிறேன். அந்த பேப்பரை நான் ரெண்டாக கட் பண்ணுறேன். இப்போ அந்த பேப்பரோட சைஸ் அண்ட் ஷேப் வந்து மாறி இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இது வந்து ஃபிசிக்கல் சேஞ்ச். இப்போது இதே பேப்பரை நான் பேர்ன் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அது வந்து கருகி ஆஷாக மாறிடும். ஸோ பேப்பர் வந்து இன்னொரு சப்ஸ்டன்ஸாக மாறுறது வந்தால் கெமிக்கல் சேஞ்ச். ஸோ இப்போது இதே மாதிரி ஆப்பிள் எடுத்திருக்கேன். ஸோ ஆப்பிளையும் கட் பண்ணுறேன். ஸோ கட் பண்ணிட்டேன் அப்படின்னா சைஸ் அண்ட் ஷேப் எல்லாம் மாறி இருக்கும். ஸோ அது வந்து ஃபிசிக்கல் சேஞ்ச். ஸோ இந்த கட் பண்ண ஆப்பிளில் நான் கொஞ்சம் நேரத்துக்கு நான் அப்படியே வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தேன் அப்படின்னா ஸோ கலர் ஆஃப் ஆப்பிள் வந்து ப்ரௌனாக டேர்ன் ஆகிருக்கும். ஸோ அந்த கலர் சேஞ்ச் தான் வந்து கெமிக்கல் சேஞ்ச். இப்போது நான் டர்மரிக் எடுத்திருக்கேன். டர்மரிக் அப்படின்னா மஞ்சள் தூள். ஸோ அதை வந்து நான் வாட்டரோட மிக்ஸ் பண்ணுறேன் ஒரு கிளாஸில். அப்போ எனக்கு என்ன கலர் கிடைக்கும்? எல்லோ கலர். அண்ட் இன்னொரு கிளாஸில் அந்த டர்மரிக் பவுடரோட சோப் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். சோப் சொல்யூஷன் போடும்போது எனக்கு இன்னொரு கலர் கிடைக்கும். அதே டர்மரிக் பவுடரோட நான் ஹவுஸ் ஹோல்ட் லிக்விடை மிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா இன்னொரு கிளாஸில் எனக்கு வேறு கலர் கிடைக்கும். ஸோ டர்மரிக் பவுடர் எல்லாமே ஒன்று தான். அது கூட நான் மிக்ஸ் பண்ணுற வாட்டராக இருக்கட்டும், சோப்பாக இருக்கட்டும், ஹவுஸ் ஹோல்ட் லிக்விடாக இருக்கட்டும், ஸோ ஒவ்வொன்றோடையும் மிக்ஸ் பண்ணும்போது கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க கெமிஸ்ட்னா, ஸோ கெமிஸ்ட் ஐடென்டிஃபை டர்மரிக் பவுடர் ஆஸ் அ நேச்சுரல் இண்டிகேட்டர். அதாவது த சேஞ்ச் இன் கலர் இண்டிகேட்டர் tells that the material is either ஆசிட் ஆர் அ பேஸ் மீடியம். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து ஆசிட்டா இல்லை பேஸ் மீடியமா அப்படிங்கிறத இந்த டர்மரிக் பவுடர் அப்படிங்கிற நேச்சுரல் இண்டிகேட்டர் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது சயின்ஸில் ஒரு பிரான்ச். இட்ஸ் அ பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் which deals with the study of particles around us. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸை பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் கெமிஸ்ட்ரி. ஸோ என்னென்ன பார்ட்டிகல்ஸ்? ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ் அண்ட் தேர் காம்பினேஷன்ஸ், அதை பற்றி பார்க்குறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வாட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ வாட்டரோடைய ஃபார்முலா வந்து H2O. அதில் 2 molecules ஆஃப் ஹைட்ரஜனும் 1 molecule ஆஃப் ஆக்சிஜனும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ விச் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஸோ அப்போ தான் வாட்டர் வந்து ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி காமன் சால்ட், நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய உப்பு, ஸோ அது வந்து சோடியம் குளோரைடு. So NaCl. So it is a combination of sodium and chlorine. அதே மாதிரி இப்போது இட்லி பேட்டர்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்லி மாவு. ஸோ நம்ம ஆட்டி வச்ச இட்லி மாவு வந்து ஃபர்மெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து அண்டர்கோ ஆனால் மட்டும்தான் நமக்கு சாஃப்ட் இட்லி வந்து ப்ரிப்பேர் ஆகும். ஸோ இந்த ஃபர்மெண்டேஷன் அப்படிங்கிற கெமிக்கல் சேஞ்சை வந்து யார் பண்ணுறது? இட் இஸ் டன் பை அ பாக்டீரியா. அதே மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்ஸு ஏதாச்சும் நம்ம சமைச்சோம் அப்படின்னா குக் பண்ணும் போது அதில் கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து நடக்கும். அப்போ தான் போட்ட காய்கறி எல்லாம் அதோட டேஸ்ட் மாறும், கலர் மாறும், ஃப்ளேவர்ஸ் எல்லாம் மாறும். ஸோ ஒன்று வந்து காம்பினேஷன், இன்னொன்று வந்து கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து அண்டர்கோ ஆகுது. ஸோ இப்போ பார்த்துக்கிற கெமிஸ்ட்ரி காம்பினேஷன் அந்த கெமிக்கல் சேஞ்சஸ், ஒரு கெமிக்கல் சேஞ்சஸை வச்சு எப்படி ஒரு ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது அண்ட் அதோட யூஸஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் now let's see about soap and detergent. ஸோ பாத்திங் சோப், வாஷிங் டிடர்ஜென்ட், வாஷிங் பவுடர் இதெல்லாமே வந்து கைண்ட்ஸ் ஆஃப் சோப். ஸோ நார்மலாக சோப்போட வேலைன்னா அழுக்கை வந்து ரிமூவ் பண்ணுறது, டு ரிமூவ் அ டர்ட். இப்போது க்ளோத்தில் இருக்கிற டர்ட்டை எப்படி வாஷிங் டிடர்ஜென்ட் ரிமூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பக்கெட்டில் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் நான் வந்து வாஷிங் பவுடர் போடுறேன் அண்ட் அதில் டர்ட் க்ளோத்ஸ் போட்டு ஊற வைக்கிறேன். now let's see what happened. ஸோ நான் போட்ட வாஷிங் டிடர்ஜென்ட்டில் வந்து 2 சைடு இருக்குது. ஒன்று வந்து வாட்டர் லவ்விங் சைட், இன்னொன்று வந்து வாட்டர் ஹேட்டிங் சைட். ஸோ அந்த மாலிகுல் வந்து இப்படி தான் இருக்கும். ஒன்று வந்து வாட்டர் லவ்விங் சைட், இன்னொன்று வந்து வாட்டர் ஹேட்டிங் சைட்டு. ஸோ வாட்டர் லவ்விங் சைட் வந்து வாட்டரோட மிக்ஸ் ஆயிரும்.
அண்ட் வாட்டர் ஹேட்டிங் சைட் வந்து இப்போ இந்த கிளாத்தில் ஃபேப்ரிக்கில் இந்த ஸ்ட்ராங் ஸ்டெயின் அதாவது டர்ட் அண்ட் ஆயில் இருக்குது அப்படின்னா இந்த வாட்டர் ஹீட்டிங் சைடு வந்து இதில் போய் ஜாயின் ஆகிடும். ஸோ டர்ட்டை சுற்றி இந்த வாட்டர் ஹீட்டிங் சைட் வந்து இருக்கும். ஸோ நம்ம துணியை ஊற வச்ச துணியை நல்லா பிழிஞ்சு முக்கி துவைக்கும் போது வாட்டர் ஹீட்டிங் அந்த மாலிகுல் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து டர்ட்டோட போய் சேர்ந்து தனியாக டர்ட்டை எடுத்துகிட்டு வந்து வாட்டரில் கலந்துரும். அண்ட் இந்த கிளாத் வந்து டர்ட் இல்லாமல் க்ளீனாக இருக்கும். லெட்ஸ் see how to prepare a soap. இப்போ நான் ஒரு பீக்கரில் 35 ml வாட்டர் எடுத்துக்கிறேன். அதில் வந்து 10 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடு which is the concentrated one அதை ஆட் பண்ணி நான் கூல் பண்ண வைக்கிறேன். தென் அகெயின் 60 ml வந்து கோகனட் ஆயிலை ட்ராப்பாக நான் போர் பண்ணி ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ 60 ml போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு பாக்ஸ் எடுத்து இந்த சொல்யூஷன் அந்த பாக்ஸில் வந்து ஊற்றி நான் ஐம் allowing it to cool. ஸோ நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னா I will get a soap. Now let's see about fertilizer. ஸோ பிளான்ஸோட க்ரோத்துக்கு வந்து வாட்டர், சன்லைட், ஏர் இதெல்லாம் தேவை. அண்ட் சாயிலேருந்து குறிப்பாக பிளான்ட்டுக்கு வந்து நியூட்ரிஷன்ஸ் வந்து தேவைப்படுது. அண்ட் வேரியஸ் நியூட்ரிஷன்ஸ் வந்து இருக்குது. அதில் குறிப்பாக 3 இம்பார்ட்டன்ட் நியூட்ரிஷன்ஸ் வந்து நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம். இந்த 3ஐயும் வந்து பிரின்சிபல் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஃபர்டிலைசர் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஆர்கானிக் ஃபர்டிலைசர் அண்ட் இன்னொன்று வந்து இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர். ஸோ ஆர்கானிக் ஃபர்டிலைசர் அப்படின்னா இட் கண்டெயின் ஒன்லி பிளான்ஸ் இல்லைனா அனிமல் பேஸ்டு மெட்டீரியல் or it is synthesized by a microorganisms, and this is it can be prepared very easily and also இது வந்து economical too. For example vermicompost and compost. ஸோ கம்போஸ்ட் அப்படிங்கிறது மைக்ரோஆர்கானிசம்ஸ் மூலமாக அது வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. வெர்மிகம்போஸ்ட் அப்படிங்கிறது எர்த்வார்மை யூஸ் பண்ணி ஸோ நான் கிரவுண்டில் 1 ஃபீட்டுக்கு நான் டிக் பண்ணி நான் அதை வந்து வீட்டில் இருக்கிற வேஸ்ட், வெஜிடபிள் வேஸ்ட், ஃப்ரூட் வேஸ்ட், ஸோ இதெல்லாம் போட்டு அதில் கொஞ்சம் எர்த்வார்ம்ஸ்லாம் போட்டு நான் வாட்டரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி மூடி வச்சிட்டேன் அப்படின்னா ஸோ 45 டேஸ்க்கு அப்புறம் அந்த 45 டேஸ்க்குள்ளே இந்த இடத்துல மாய்ஸ்டர் இருக்கான்னு என்ஷூர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 45 டேஸ்க்கு அப்புறம் ஸோ இந்த எர்த்வார்ம் வந்து இது எல்லாத்தையும் ஒரு கம்போஸ்ட்டாக மாற்றிடும். ஸோ எர்த்வார்ம் வச்சு பண்ணுறதுனால இதை வந்து வெர்மி கம்போஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். மைக்ரோஆர்கானிசம் வச்சு பண்ணோம் அப்படின்னா இது வந்து வெறும் கம்போஸ்ட். ஸோ இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர் அப்படின்னா இட் இஸ் ப்ரிப்பேர்டு யூஸிங் அ நேச்சுரல் எலமெண்ட் பை மேக்கிங் தம் அண்டர்கோ அ கெமிக்கல் சேஞ்ச் இன் அ ஃபேக்ட்ரிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் யூரியா அண்ட் அமோனியம் பாஸ்பேட். ஸோ ஃபேக்ட்ரியில் கெமிக்கல் சேஞ்சிங் மூலியமாக இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் வந்து இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர். அண்ட் வெர்மி கம்போஸ்டில் நம்ம யூஸ் பண்ணுற எர்த்வார்மை ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏன்னா ஸோ இது வந்து கம்போஸ்ட்டை பண்ணி சாயிலோட ஹெல்த்தை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணுறது கிடையாது, அண்ட் ஆல்சோ இட் வில் இம்ப்ரூவ் த பிளான்ட் ஹெல்த். ஸோ பிளான்ட்டோட க்ரோத்துக்கும் ஹெல்த்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால எர்த்வார்மை வந்து ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். Now let's say about cement. Ancient timesல ஹவுஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு மிக்சர் ஆஃப் லைம், சாண்ட் அண்ட் வுட் வந்து யூஸ் பண்ணாங்க. இப்போ ப்ரெசண்ட்டாக வந்து ஹவுஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு அண்ட் ஆல்சோ டேம்ஸ் அண்ட் பிரிட்ஜஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு சிமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சிமெண்ட்டை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறது அப்படின்னா நேச்சுரலாக அக்கர் ஆகக்கூடிய லைம், கிளே அண்ட் ஜிப்சம் அப்படிங்கிற மினரலில் வந்து க்ரஷ் பண்ணணும் த்ரூ அ மில்லிங் ப்ராசஸ். ஸோ க்ரஷ் பண்ணும்போது சிமெண்ட் ஃபார்ம் ஆகும். அது வாட்டரோட மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இட் will become hardened. ஸோ இந்த இடத்துல ஜிப்சம் வந்து இட் வில் கண்ட்ரோல் த ரேட் ஆஃப் ஹார்டனிங் ஆஃப் அ சிமெண்ட். ஸோ எவ்வளோ தூரம் ஹார்டன் ஆகணும் அப்படிங்கிற அந்த ரேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ஜிப்சம். ஸோ அட் ஃபைனல் கிரைண்டிங் ப்ராசஸில் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஜிப்சம் வந்து ஆட் பண்ணுறோம் டு கண்ட்ரோல் த செட்டிலிங் ஆஃப் அ சிமெண்ட். ஸோ சிமெண்ட்டோட யூசஸ் வந்து மோட்டார், கான்க்ரீட் அண்ட் ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்க்ரீட். ஸோ மோட்டார் அப்படிங்கிறது இட் இஸ் அ பேஸ்ட் ஆஃப் சிமெண்ட் அண்ட் சாண்ட் மிக்ஸ்டு வித் வாட்டர். ஸோ எதுக்கு அப்படின்னா இன் ஹவுஸ் to bind building block for construction wall and to apply coat over them and to lay floors. Concrete அப்படிங்கிறது it is a mixture of cement, sand and gravel so to construct a building, dams and bridges. And reinforced concrete cement அப்படிங்கிறது it is a composite material by mixing a iron mesh with cement. ஸோ இது எதுக்கு அப்படின்னா to construct a dams, bridges, pillars, water tanks, water pipes and drainage and also for centering work in houses.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃபிசிக்கல் சேஞ்ச்னா என்ன, கெமிக்கல் சேஞ்ச்னா என்ன, கெமிக்கல் சேஞ்ச் மூலிமா எப்படி ஒரு மெட்டீரியலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது, சோப்பை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அண்ட் அந்த டிட்டர்ஜென்ட் மாலிகுல் வந்து எப்படி கிளாத்ஸில் இருக்கிற டர்ட்டை ரிமூவ் பண்ணுது, ஃபர்டிலைசர்னா என்ன, ஃபர்டிலைசரோட டைப்ஸ் என்ன, அண்ட் சிமெண்டோட யூசஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோ we can see another topic. Thank you for watching.